பார்வதியோட அன்புக்காக அந்தகன் போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல என்னையும் உறங்க வைப்பீங்களாமா அப்படின்னு அந்தகன் கேட்டுட்டு இருக்கிறது பார்வதி உணர்றாங்க. நீங்க நிச்சயம் வருவீங்கன்னு நான் தினம் காத்துட்டு இருக்கேம்மா, ஆனால் நீங்க வரல. உங்க மகனை பார்க்கணும் உங்களுக்கு ஒரு தடவை கூட தோணலையா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்க பார்வதியால அதை உணர முடியுது. திரும்பவும் அந்தகன், உங்களை பாக்குறது அம்மா என்னோட லட்சியமே, தயவு செஞ்சு உங்க மகனை பாக்குறதுக்காக வந்துருங்க. சின்ன வயசுல இருந்தே உங்களோட அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கேன், எப்போ வருவீங்கம்மா அப்படின்னு அழுதுட்டே கேட்கிறான். உங்களோட அரவணைப்பு வேணும், உங்க கூட நான் வசிக்கணுமா, நான் பிரிவில் இருந்த கூட தான் இருக்கேன். ஆனா எனக்கு இந்த பிரபஞ்சத்தை பாக்குறத விட உங்களை பாக்குறதே போதும். உங்களோட அன்பு மட்டும்தான் எனக்கு வேணும். நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் நான் என்னோட வாழ்க்கையில தாயோட அன்பை உணர்ந்ததே கிடையாது. என் விதியில அதுக்கான வழி இல்லையா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல, இதை உணர்ற பார்வதி, யாரோ என்ன அழைக்கிற மாதிரியே எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. சிவனும் இதை கவனிச்சுட்டு தான் இருக்காரு. பார்வதி பதட்டத்தோட உட்கார்ந்துருக்காங்க. அழகியோட இருக்கிற அந்தகனும், என்னால பார்க்க முடியாது, ஆனா நீங்க வந்தீங்கன்னா என்னால கண்டுபிடிக்க முடியும், அதனால நீங்க என்ன பார்க்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் உட்கார்ந்துருக்க இடத்துலயே ஒரு தாய் தன்னோட மகனை மடியில போட்டு இருக்க மாதிரி ஒரு சிலை இருக்கு. சிலையோட கைகளத்தோட இங்க பார்வதியும் கையில யாரோ தோட்ட மாதிரி உணர்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்தகனோட ஞாபகம் வருது. அவங்க அதிர்ச்சியோட, அந்தகா என் மகனேன்னு சொல்லிட்டு இருக்க இதையும் சிவன் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்போ அங்க வர நாராயணன், அந்தகன் பார்வதியை பார்த்துட்டான்னா எப்ப வேணாலும் தாக்குதல் நடக்கலாம் அப்படின்னு நாராயணன் சொல்லவும், சிவன் எனக்கு தெரியும்னாலும் அந்தகன் கூப்பிட்டுட்டா அவனோட தாயும் அங்க போயிடுவாளே அப்படிங்கிறாரு. அதுக்கு நாராயணன், விளைவு என்னன்னு தெரிஞ்சிருந்தும் கூட நீங்க பார்வதி தடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில திரும்ப அந்தகனை காமிக்கிறாங்க. அவன் சொல்றான், என்ன சிறை வச்சிருக்காங்கம்மா, எதுக்கு தெரியுமா, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க யாரு, எங்க இருக்கீங்க, என்னையே தாயோட பேரை வச்சு எல்லாருமே கேலி பண்றாங்க. என்னோட தாயோ என்னை கைவிட்டுட்டாங்க. என்னோட வளர்ப்பு தந்தை என் தாயை பத்தி எதுவுமே கேட்க கூடாதுன்னு என்ன தண்டிக்கிறாரு. என்ன இங்க இருந்து நீங்க கூட்டிட்டு போயே ஆகணும், இல்லைன்னா என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல அந்த கட்டடம் மதுர ஆரம்பிக்குது. அவனும் அங்க பக்கத்துல ஒரு சிலை இருந்தது இல்லையா, தாயும் மகளும் இருக்க மாதிரி, அந்த சிலை மேல கை வைக்க அந்த இடத்துல நெருப்பு உருவாகுது. சூழ்நிலையை உணர இரண்யாட்சன் வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வந்து, வேண்டாம் அந்த கதவை தர அப்படிங்கிறான். காவலாளிகளை இன்னொரு கதவு பக்கமா போய் பார்க்க சொல்றான். ஆனா அவனுடைய கோபத்தினால உருவார நெருப்பு வெளியும் வரைக்கும் வர ஆரம்பிக்குது. வேண்டாம் கதவை தர இரண்யாட்சன் திரும்பவும் கத்துறான். அந்தகன், எனக்கு என்னோட அம்மாவை பார்க்கணும், இல்லைன்னா நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு உள்ள இருந்து கத்துறான். இரண்யாட்சன் மகனே சொல்றது கேளு அப்படிங்க, நான் உங்களோட பையன் கிடையாது, என்ன காப்பாற்றணும்னா என்னோட தாயை இங்க வந்து ஆகணும் அப்படின்ட்டு தாயேன்னு பார்வதியும் கூப்பிடுறான். இதை உணர பார்வதி மகன் அந்தகன் அவங்களும் அங்கிருந்து ஓடி வர்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.